நம்ம வந்து பண்ணுறோம். இப்போது உயிர் உரங்கள்லேருந்து இது எந்த அளவுக்கு வேறுபடுது, இயற்கை விவசாயத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள்லாம் எந்த அளவுக்கு வேறுபடுதுன்றதை உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான வேறுபாடு. இதை நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். உயிர் உரங்கள் வந்து நேரடியாக பாக்டீரியாக்களை பரிந்துரை பண்ணுறாங்க. சரிங்களா? நைட்ரஜன் சத்தா அதுக்கு ஒரு பாக்டீரியா, பாஸ்பரஸ் சத்தா அது ஒரு பாக்டீரியா, பொட்டாசியம் சத்தா அதுக்கு ஒரு பாக்டீரியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேர்வு செய்யப்பட்ட பாக்டீரியாக்களை மட்டும்தான் உங்கள் பயிருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உயிர் உரங்களை பயன்படுத்துகிறீங்க. அப்போ இயற்கை உரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இயற்கை உரங்களை நீங்கள் போடும்போது மண்ணில் வந்து ஜீரோ பாக்டீரியான்ற நிலைக்கு வரவே வராது. எந்த மண்ணுமே பார்த்திங்கன்னா ஜீரோ பாக்டீரியான்ற நிலையில் இருக்கவே இருக்காது. எந்த நிலைமை எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் அதையும் தாக்கு பிடித்து வாழக்கூடிய பாக்டீரியாக்கள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அப்போது நம்ம மண் சத்து கம்மியாக இருக்குன்றதுன்றது நமக்கு தெரிஞ்சது பயிர் விளைச்சல் இல்லைன்றது அடிப்படையில் தான் மண் சத்து கம்மியாக இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போது ஒரு சதுரடி எடுத்துக்கோங்களேன். அங்கே உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சதுரடிக்கு 1,00,000 பாக்டீரியாக்கள் இருக்கணும் அப்படின்னா நமக்கு மகசூல் கம்மியாக வருதுன்னு நம்ம நினச்சிருவோம், சத்து குறைபாடாகிடுச்சு, சத்து இல்லைன்னு நினச்சிருவோம். ஆனால் அந்த 1,00,000ன்றது ஜீரோவுக்கு வந்துடாது. சரிங்களா? மிக குறைந்த அளவில் இருக்கும். 100, 1000 அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். சுத்தமாக அவங்க பாக்டீரியாவே இல்லாமல் இருக்காது. சரிங்களா? அப்போ எல்லா சத்துமே குறைந்த அளவில் இருக்கும். நம்ம மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்தாக இருக்கட்டும், பாஸ்பரஸாக இருக்கட்டும், பொட்டாசியமாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய துணை சத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணும், குறைந்த அளவு, மிக குறைந்த அளவு இருக்கிறதுனால தான் மண் வளமாக மாறல. அதுங்களாம் உறக்க நிலையில் இருக்கலாம், வேறு வேதி மாற்றங்கள் அடைந்து வேறு நிலையில் இருக்கலாம். இப்போ இதை மாற்றுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இயற்கை உரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம மண்ணுக்கு மேலே உயிர் சூழலை கட்டமைக்கும். இதை கொடுத்த உடனே என்ன ஆகுன்னா, முதல்ல பாக்டீரியாக்கள் தான் இந்த உயிர் உரங்களை முதல்ல சாப்பிடும். அதற்கான உணவுகள் தான் இது. அப்போ என்னென்னா, உயிர் சூழலை உற்பத்தி பண்ணி முதல்ல என்ன பண்ணும், பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தும் மண்ணில். இப்போ அந்த 100 சொன்னோம் இல்லைங்களா, 1000 1,00,000 இருக்க வேண்டிய இடத்துல 1000 தான் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. நீங்கள் இயற்கை உரங்களை ஜீவாமிரத்தையோ பஞ்சகவ்யாவையோ ஈயம் கரைசலையோ புண்ணாக்கு கரைசலையோ போடும்போது என்ன ஆகும்னா, இந்த 1000 அப்படின்றது உடனே என்ன பண்ணும், விழிப்படைஞ்சு அப்படியே வந்து 1000, 10,000 அப்படியே 1,00,000ன்ற லெவலுக்கு அப்படியே கூடிக்கிட்டே போகும். சரிங்களா?